வேகம் வெற்றியை தரலாம், ஆனால் பாதுகாப்பு தான் வாழ்க்கையை தரும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையில் பயணம் செய்கிறார்கள், ஆனால் அனைவரும் வீட்டிற்கு திரும்புவதில்லை. காரணம் ஒரு சிறிய அலட்சியம், ஒரு நொடி அவசரம். சாலை என்பது நம் திறமையை நிரூபிக்கும் இடமல்ல, நம் பொறுப்பை வெளிப்படுத்தும் இடம். ஏனெனில் விபத்து ஒரு நொடியில் நடக்கும், அதன் வழி ஒரு குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் தொடரும். இப்போது நீங்கள் பார்க்க போகும் காட்சி வெறும் கற்பனை கதையல்ல, சாலையில் தினமும் நிகழக்கூடிய ஒரு உண்மையின் பிரதிபலிப்பு. ஒரு சிறிய அலட்சியம் எப்படி பல உயிர்களை பாதிக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. ஹலோ, இருங்க கொடுக்குறேன். ஆ சரி. வந்துட்ருக்கோம். இங்கே தான் சர்ச் பக்கத்தில். சரி. ஹலோம்மா. வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும், அதான். வேலைக்கு போயிட்டுருக்கேம்மா, சம்பளம் போட்டதும் வாங்கிட்டு வரேம்மா. இப்போ தான் போயிட்டுருக்கேன், போயிட்டு கால் பண்ணுறேன். சரிங்க. ஹலோ மேம், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு தான் மேம் போயிட்டுருக்கேன், சீக்கிரம் முடிச்சிடுறேங்க மேம், கொஞ்சம் டைம் கொடுங்க மேம். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு சேலரி இல்லைம்மா. அப்சரா வண்டி. Two motorcycles were involved in a serious road accident earlier today. Both riders sustained severe injuries and were immediately rushed to a nearby hospital for emergency treatment. Reporters are coming in of another serious situation. Stay with us for live updates as this developing story unfolds. என்ன இவ்வளோ வெயில் அடிக்கு, சீக்கிரம் போ. சரி. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, காட்டு. விபத்து என்பதும் இழப்பு என்பதும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அது நமக்கோ நம் குடும்பத்திற்கோ நடக்கும் வரை. வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஒரு நொடி அலட்சியம் போதும். ஒரு சின்ன ஃபோன் கால், மறந்த ஹெல்மெட் அல்லது கொஞ்சம் மிதமிஞ்சிய வேகம். சாலை விதிமுறைகள் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை பாதுகாப்பதற்காக. உங்கள் உயிர் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, வீட்டில் உங்களுக்காக காத்திருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சேர்ந்துதான். கவனமாக ஓட்டுங்கள், சீட் பெல்ட், ஹெல்மெட் அணியுங்கள், பாதுகாப்பாக வீடு போய் சேருங்கள். உங்களுக்காக ஒரு உயிர் காத்து கொண்டிருக்கிறது. என்ன இவ்வளோ வெயில் அடிக்கு, சீக்கிரம் போ. சரி. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, காட்டு. விபத்து என்பதும் இழப்பு என்பதும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அது நமக்கோ நம் குடும்பத்திற்கோ நடக்கும் வரை. வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஒரு நொடி அலட்சியம் போதும். ஒரு சின்ன ஃபோன் கால், மறந்த ஹெல்மெட் அல்லது கொஞ்சம் மிதமிஞ்சிய வேகம்.
சாலை விதிமுறைகள் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை பாதுகாப்பதற்காக. உங்கள் உயிர் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, வீட்டில் உங்களுக்காக காத்திருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சேர்ந்துதான். கவனமாக ஓட்டுங்கள், சீட் பெல்ட், ஹெல்மெட் அணியுங்கள், பாதுகாப்பாக வீடு போய் சேருங்கள். உங்களுக்காக ஒரு உயிர் காத்து கொண்டிருக்கிறது.